இவர் சேகர் பாபுவா ஸ்னேக் பாபுவான்னு தெரியல, இப்படி பைத்தியகார்த்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி தற்கூரின்னு சொல்லி பேசுகிறீங்கல்ல, ஆதவர்ஜினாவை யாருன்னு தெரியலன்றீங்களா? ஆதவர்ஜினா யாருன்னு சொல்லி ஸ்டாலின்கிட்ட போய் கேளுங்க. நீங்கள் ஆதவர்ஜினா வேணாம், விஜய் வேணான்றீங்கல்ல, சரி ஓகே, அவங்க மாமனார் லாட்ரி பண்ணி கொடுத்தால உங்களுக்கு காசு கட்சியில் எலக்ட்ரோ பாண்டா திருப்பி கொடுக்க சொல்லுங்கள். போய் ஸ்டாலின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீ தற்கூரித்தனமாக பேசாதான்னு சொல்லுவார் ஸ்டாலின் திருப்பி சேகர் பாபுவை. ஸ்டாலின் என்னமோ எவனோ அவன் இவன் நேற்று கட்சி ஆரம்பித்தானு அவர் ஒரு பக்கம் பேசுகிறார், உதயநிதி ஒரு பக்கம் பேசுகிறார், நீங்கள் ஒரு பக்கம் பேசுகிறீங்க. நீங்கள் பேசுனதுக்கு பதிலாகவே உங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னது தான் போடுறாங்க எடுத்து அட அப்படின்ட்டு. அம்பேத்கர் காலத்தில் குடிநீர் மறுக்கப்பட்டது, இன்றைக்கி உங்கள் ஆட்சி காலத்தில் அந்த குடிநீரில் மலம் கலந்து கொடுக்கப்படுகிறது. இதை சரி செய்ய துப்பு இல்லை உங்களுக்கு, அப்புறம் ஏன் வெக்கமில்லாமல் அந்த பேச்சு பேசுங்க? அவர்கள் கேட்ட கேள்வி சரியாக தப்பா? ஆதவர்ஜினா அடித்த அடி யார் யார் அடிச்சிருக்காருனாக்கா, திமுக ஆட்சி, அந்த குடும்ப ஆட்சி ஒன்று, ரெண்டாவது உதயநிதி, மூணாவது திருமாவளவனே அடிச்சிருக்காரு. இன்றைக்கி விவசாய நிலங்களை கபலீகரம் செய்திருக்கிற திமுகவுக்கு நீங்கள் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க பொழுது இதைத்தான் அவர் நேரடியாக சொன்னார். இனிமேட்டு திரைமறைவில் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நெஞ்சுக்கு நேராக பேசினார். யாரை சொன்னார்? அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க, திமுக நிச்சயமாக கொடுக்க போகிறது கிடையாது, கொடுக்குறேன்னு சொல்லவும் கிடையாது. அதை அந்த அமைச்சர் பெருமக்கள் அடுத்தடுத்து உறுதி பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது ஒரு மேடையை பகிர்ந்து கொள்வதற்கே உங்களுக்கு என்ன நெருக்கடி? அவரே பனையூர்ல தானே சார் எல்லாரையும் வரவழைச்சு கொடுத்தாரு. சரி, அவர் காலத்துல இறங்கல, அதுவே இப்போ ஒரு பேச்சு பொருளா தானே இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு பகிரங்கமா எல்லாருமே கலாய்ச்சாங்க. சரி ஓகே, விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட எல்லா நபருக்கும் ஸ்டாலின் கையால் பொருள் கொடுத்தாரா? அண்ணாமலை ஆப்படிக்குன்னு நினைக்கிறது திமுக தான், விஜய் ஆப்படிக்குன்னு நினைக்கிறதும் திமுக தான், சீமான் ஆப்படிக்குன்னு நினைக்கிறதும் திமுக தான், காங்கிரஸும் திமுகவுக்கு தான் ஆப்படிக்க போகுது. இவ்வளோ தைரியமாக இருக்கக்கூடிய ஆளுநர் ஷானவாஸ், நீங்கள் தைரியத்தோட கூத்தாடி ஆட்சி தான் நடக்குதுன்னு ஸ்டாலின் ஆட்சி சொல்லிடுவீங்களா? ஒரு கூத்தாடி தான் துணை முதலமைச்சராக இருக்காரு நீங்கள் சொல்லிடுவீங்களா? ஏன் உங்கள் தலைவர் திருமாவளவனே கூத்தாடி தான் சொல்லிடுவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் உதயநிதியுடைய அரசியல் புரட்சி என்னன்னு சொல்லுங்கள், அறிவு சார்ந்த அறம் சார்ந்த உதயநிதி செய்த காரியம் என்னன்னு சொல்லுங்கள், தன் உழைத்த சொந்த பணத்திலேருந்து மக்களுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்கள். விஜய் வீட்டில் உட்காந்து அரசியல் பண்ணுறதுக்காக வரல, உன்னை எச்சரிக்கிறேன்னு பகிரங்கமாக மாட்டிருக்காருன்னா சும்மா வீட்டில் உட்காந்துருவாரா? இளைய பாரதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம்மா. சார், இந்த அரசியல் இப்போ எப்படி ஒரு சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நேத்தி ஒரு நாள் ஆதவர்ஜினாவும் விஜய் அவர்களும் சேர்ந்து ஒரு மேடையில் ஒரு நிகழ்வு நடத்தினதுனால இது இவ்வளோ பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருக்குமா? எல்லா கட்சியினர்லையும் இப்போ ஒரு பெரிய ஒரு பரபரப்பாகவே பேசப்படுது. முக்கியமாக சேகர் பாபு அவர்கள்லேருந்து ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு தற்கொலைன்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்களை. ஸோ இது எப்படி சார் பார்க்குறது? இவர் சேகர் பாபுவா ஸ்னேக் பாபுவான்னு தெரில, இப்படி பைத்தியகார்த்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த சேகர் பாபுன்ற சொல்கிற மனுஷன் இந்த லோடு மேன் மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினால அவர் தானே? இல்லைங்க, ஒருத்தர் தூக்கிடுவேன் வச்சிருவேன்னு பேசிட்டு இருந்தாரு, லோடு மேன் மாதிரி, அவர் தானே? சார் நீங்கள் விஷயத்துக்கு வாங்க சார். இல்லை அவர் தானே சேகர் பாபு. ஓ, இப்போ நீங்கள் அப்போ இவர் நீங்கள் கேட்குறது எப்படி தெரியுமா சார் இருக்கு? அவர் ஆதவர்ஜினா இப்படி சொல்கிறாரே அப்படின்னு கேட்கும்போது ஆதவர்ஜினாவா அவர் யாரு அப்படின்னு கேட்ட மாதிரி தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க. சேகர் பாபுவா அவர் யாரு அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ இப்போ அவர் யாருன்னு கேட்குறது ஒரு ட்ரெண்டிங்காக? யாருன்னு கேட்குறது ட்ரெண்டிங் இல்லை மேடம். ரவுடி மாதிரி பேசினாரே அவர் தானே நான் கேட்குறேன். தூக்கிடுவேன் வச்சிருவேன்னு பேசினார்ல அவர் தானே? ஒரு பொறுப்பான அமைச்சர் அவர் தானே? இன்றைக்கி தற்கூரின்னு சொல்லி பேசுகிறீங்கல்ல, ஆதவர்ஜினாவை யாருன்னு தெரியலன்றீங்கல்ல, ஆதவர்ஜினா யாருன்னு சொல்லி ஸ்டாலின்கிட்ட போய் கேளுங்க. அவங்க மாமனார் யாருன்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. உங்களோட கட்சியில் நீங்கள் ஆலமுறைன்றீங்கல்ல, நீங்கள் ஆதவர்ஜினா வேணாம், விஜய் வேணான்றீங்கல்ல, சரி ஓகே, அவங்க மாமனார் லாட்ரி பண்ணி கொடுத்தால உங்களுக்கு காசு கட்சியில் எலக்ட்ரோ பாண்டா திருப்பி கொடுக்க சொல்லுங்கள். போய் ஸ்டாலின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீ தற்கூரித்தனமாக பேசாதான்னு சொல்லுவார் ஸ்டாலின் திருப்பி சேகர் பாபுவை. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் விஜய தற்கொலைன்றீங்க. நீங்கள் பசங்க சம்பவம் எப்படி செய்வாங்கன்னு உங்களுக்கு புரியல. நீங்கள் என்னமோ இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருந்த கட்சி மாதிரி நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே சீமான் இப்படி தான் வாய் விட்டார், செம்ம சாத்தினாங்க. இப்போ நீங்கள் விஜய் அவர்களை தற்கொலைன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்கனாக்கா எந்த அளவுக்கு உங்களுக்கான பித்து பிடிச்சி சுற்றுன்னு நீங்கள் பார்க்கணும். அடித்த அடி மெமரி லாஸ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கங்களா சார்? மெமரி லாஸ் ஆகாட்டி நீங்கள் சேகர் பாபு யாருன்னு கேட்பீங்களா? சேகர் பாபு நீங்கள் ஆதவர்ஜினா யாருன்னு கேட்பீங்களா? மெமரி லாஸ் தானே அப்போ உங்களுக்கு. எந்த அளவுக்கு அடிச்சிருந்தா உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிருந்தீங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சேகர் பாபுவை தலையை நிமிர்ந்து நடக்க சொல்லுங்கள். ஸ்டாலின் நடக்கும்போது தலையை பார்த்துக்கிட்டு இந்த எப்படி போவார் ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? மக்களுக்கு தெரியும், போடுவான் கமெண்ட்டில். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவரை தற்கூரின்னு சொல்லி பேசுறீங்கனாக்கா நீங்கள் ஒரு அமைச்சர், கரெக்டுங்களா? ஒரு அமைச்சர், அது என்ன துறை? அறநிலையத்துறை. எவ்வளோ கண்ணியமான சொல்லடல் பயன்படுத்தணும். நீங்கள் தற்கூரின்னு சொல்லி பேசுகிறீங்க, ஏன்னா உங்களுடைய தரம் தராதாரம் என்னன்றதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பொறுத்து தான் பிரயோகிக்கும்.
ஸ்டாலின் என்னமோ எவனோ அவன் இவன் நேற்று கட்சி ஆரம்பிச்சானான்னு அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு, உதயநிதி ஒரு பக்கம் பேசுகிறார், நீங்கள் ஒரு பக்கம் பேசுகிறீங்க. நீங்கள் பேசுனதுக்கு பதிலாகவே உங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னது தான் போடுறாங்க எடுத்து அட அப்படின்ட்டு. அப்படி தான் இப்போ சேகர் பாபுக்கு பதில் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த ஆயுதத்தை எதிரிகள் எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. நீங்கள் இப்படி போனீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் நேதாஜியாக இருக்கணுமா காந்திஜியாக இருக்கணுமான்னு கொண்டு போய் நீங்கள் தான் நிப்பாட்ட போகிறீங்க. அதுக்கப்புறமேட்டு யுத்தம்ன்றது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் கொடுத்து அவங்க சொல்கிறாங்க, சார் ஒரு சிம்பிள் விஷயம், அம்பேத்கர் காலத்தில் குடிநீர் மறுக்கப்பட்டது, இன்றைக்கி உங்கள் ஆட்சி காலத்தில் அந்த குடிநீரில் மலம் கலந்து கொடுக்கப்படுகிறது. இதை சரி செய்ய துப்பு இல்லைல்ல உங்களுக்கு, அப்புறம் ஏன் வெக்கமில்லாமல் அந்த பேச்சு பேசுங்க? அவர்கள் கேட்ட கேள்வி சரியா தப்பா? ஆதவ அர்ஜுனாவும் விஜய் எழுப்பின கேள்வி சரியா தப்பா? சார் எனக்கு இப்போ இங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, அது திருமா அவர்களும் வந்து அது விளக்கம் கொடுத்துருக்காரு. இல்லை, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லியே. ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் கேட்டது கேள்வி சரியா தப்பா? நெறியாளராக நீங்கள் சொல்லுங்கள். சரி சார், இப்போ சார் இல்லை சார், இப்போ நான் இங்க பேசுறதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை சார். பார்க்குற மக்கள் வந்து அதை தீர்மானிப்பாங்க. நெறியாளரா என்னோட கொஸ்டின்ஸ் கேட்கறது தான் சார். அது நீங்க மக்கள் கிட்ட விட்டுருங்க, மக்கள் பதில் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை சமூகத்தில். சரி வாங்க போகலாம் சார். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம் சார். இப்போ ஆதவ அர்ஜுனா விஜய் அவர்கள் மேடையில் நிற்கிறது தான் இப்போ இங்கே ஒரு பெரிய பரபரப்பு. இப்போ எல்லாரோடையும் வந்து இல்லை எல்லா கட்சிகளும் ஆட்டம் கண்டிருக்கா சார், இவங்களை பார்த்து ஒரு பயமா? ஆதவ அர்ஜுனா அடி யார் அடிச்சிருக்காருனாக்கா, திமுக ஆட்சி, அந்த குடும்ப ஆட்சி ஒன்று, ரெண்டாவது உதயநிதி, மூணாவது திருமாவளவனே அடிச்சிருக்காரு. மூணையும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சி முறை எவ்வளவு மோசமாக இருக்கிறது. அதிகார பகிர்வை கேட்டால் இது வரைக்கும் அம்பேத்கரை பிள்ளைகளை ஆளும் இடத்திற்கு வரவிடாமல் அடக்குமுறை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு அடி. அந்த குடும்பத்தில் பிறந்ததாலேயே நாடாளக்கூடிய தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களே, அது வந்து உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் சேர்த்து அடி. கலைஞருக்கு பிறந்தநாள் நீங்கள், உங்களுக்கு பிறந்தநாள் உதயநிதி, இப்படி வழியாக தொடருமா? இந்த மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரேன், ஏன்னா உங்களை அரியணையில் உட்கார வச்சது நான் தாண்டான்றாரு. அது எப்படி சார்? அது கூட்டணி கட்சிக்கு வந்து அவ்வளோ பலம் இருக்குமா சார்? இவங்களை வந்து அவர் சொன்ன விதம் உங்களுக்கு புரியல. உங்களை அரியணையில் உட்கார வச்சது நான் தானா? பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து நான் தான் இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிஸாக அனலைஸ் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான இது எல்லா யுக்தியும் கையாண்டு உங்களை நிற்க வச்சது நான் தான்ப்பா. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைக்கு ஒரு மாநாடு நடத்தின எனக்கு விஜயோடு சேர்ந்து உங்களை கபலீகரம் செய்ய முடியாதான்றது ஒன்று. ரெண்டாவது, உதயநிதியை குறித்து அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு நிறுவனம், யாரை சொல்கிறாரு? ஒரு நிறுவனம் இன்றைக்கு சினிமா துறையை ஆக்கிரமித்து கொண்டு எல்லா படமும் அதை சார்ந்து மட்டும்தான் அவங்க லேபிளில் தான் வருது. நம்மளுது எந்த லேபிள்? ரெட் ஜெயினில் தான் வருது, எல்லாத்துக்கும் தெரியும். அப்போது இது யாரை நேரடியாக கோட் பண்ணுறாரு? அப்போது எவ்வளவு நீங்கள் ஒரு குடும்பம் உட்கார்ந்து கொண்டு சினிமா துறை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறையும் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். 2. மூணாவது, திருமாவை ஒரு அடி அடித்தது எதுக்காக? திருமா இவ்வளோ பயப்படுறாரு, எவன் கதறாருனாக்கா, இவ்வளோ அவசர கருதியாக ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டுருக்குனாக்கா, திருமாவுக்கு அழைப்பு விடுத்தார் முன்னக்கூட்டியே. திருமா ஒத்துக்கிட்டீங்க, முன்னக்கூட்டியே ஒத்துக்கிட்ட நிகழ்வுலேருந்து பின்வாங்கினது நீங்கள், கொடுத்த வார்த்தையை மாற்றினது நீங்கள். கேட்டா சார், அவர் விஜய் அவர்களும் மேடையில் இப்போ இருக்கும்போது, விஜய் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு நடிகராக வரல, ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவரோட இப்போ மேடையில் போய் சரிசமமாக நிற்கும் போது இவர் கூட்டணி கட்சியில் இருக்காரு சார். அப்போ ஒரு கேள்வி வராதா? அப்போ நீங்கள் வந்து விஜய் அவர்களும் நீங்களும் வந்து கூட்டணியில் இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வராதா? அதுக்கு யோசிச்சு கூட அவர் வந்து அந்த மாதிரி பண்ணலாம் சார். முதல்ல என்னன்றது உங்களுக்கு புரியணும். எலெக்ஷனில் ஒன்றா கூட்டணி வச்சு எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு தான் கூட்டணி. அதுதான் ஹனிமூன் பீரியடு. நீங்கள் 3 வருஷமாக ஹனிமூன் கொண்டாடிக்கிட்டு கிடக்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? இது ஹனிமூன் பீரியட் கிடையாது, அவலமான பீரியடு. வேங்கவேலுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுப்பதற்கு தவறி விட்டீர்கள். உங்களால் வந்து இந்த ஒரு நொடி கூட எதையும் கிள்ளி போடவில்லை. நாங்குநேரில் வெட்டப்பட்ட சிறுவன் இருக்கான்ல, சின்னத்துறை, அவனுக்காக என்ன முன்னெடுப்பு எடுத்தீங்க இது வரைக்கும்? இன்றைக்கி விவசாய நிலங்களை வந்து கபலீகரம் செய்திருக்கிற திமுகவுக்கு நீங்கள் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறீங்களும் பொழுது இதைத்தான் அவர் நேரடியாக சொன்னார். இனிமேட்டு திரைமறைவில் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நெஞ்சுக்கு நேராக பேசினார். யாரை சொன்னார்? நெஞ்சுக்கு நேராக பேசு, முதுகுக்கு பின்னாடியும் மறைவில் பேச வேண்டாம், அதிகாரத்தில் பங்கு வேணும்ன்றதை வெளிப்படையாக பேசுகிறார். அது திருமாவுக்கு சொல்லப்பட்டது. அதே ஒரு மேடையில் அவர் சொல்லியிருக்காரு சார், எங்களுக்கு எப்படி இருந்தாலும் வந்து ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல ஒரு மேடையில். திருமாவளவன் அவர்கள் பேசினது அது எவ்வளோ வைரலாக போச்சுன்றதை நம்ம இங்கே பார்த்தோம்ல சார். சரி, அப்போ ஏன் நீங்கள் மேடை ஏற மறுத்தீங்க? அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க. திமுக நிச்சயமாக கொடுக்க போகிறது கிடையாது, கொடுக்குறேன்னு சொல்லவும் கிடையாது. அதை அந்த அமைச்சர் பெருமக்கள் அடுத்தடுத்து உறுதி பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது ஒரு மேடையை பகிர்ந்து கொள்வதற்கே உங்களுக்கு என்ன நெருக்கடி? ஒரு புத்தக வெளியீடு தானே. நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் அரசியல் கட்சி நடத்துறீங்களா, என்ஜிஓ நடத்துறீங்களா? அரசியல் கட்சி தலைவர் தானே. மேடையில் அரசியல் தான் பேசுவாங்க. தமிழ்நாடு அரசியல் நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் நெருங்கிருச்சு, புதிய கட்சி உருவாயிடுச்சு, அரசியல் தான் பேசுவான். அதை சமாளிக்க முடியல, நீங்கள் மேடையை தவிர்க்கிறது எந்த அளவுக்கு சரியான விஷயமா இருக்கும்? அப்போ வந்து உங்களால் வந்து எதிர்கொள்ள முடியல. திமுகவுடைய நிழல் உங்களுக்கு தேவைப்படுகிறதான ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுகவை ஆலமரம்ன்றீங்க, ஆலமரம் பக்கத்தில் எந்த மாதிரி வளர விட்டுருக்கா? அது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆலமரத்துக்கு பக்கத்தில் ஏதாவது மரம் வளர்ந்துருக்கா?
அந்த ஆலமரம் இன்றைக்கி அடிச்சு அடியில் வாழை மரமாக சாஞ்சு நிற்கிது. அதுக்கு தான் வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி எல்லாம் இப்போ கத்திட்டு கிடக்குறாங்க. நான் என்ஜாய் பண்ணுறேன் அதை. சீரியஸாக இப்படி கதறுங்க விஜய், இப்படி கதற விட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா உங்களை கதற விட ஆள் இல்லாமல் மக்களை கதற விட்டீங்கல்ல, மக்களை சோத்துக்கும் தண்ணிக்கு பிச்சருக்கு விட்டு கையேந்த விட்டீங்களா, அதுக்கு தானே சேர்த்த தூக்கி அடித்தான். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. வெல்கம். நீ கதறு சார். எப்படி சார் இது எல்லாமே வாக்கா மாறும்னு நம்புறீங்க? நீங்கள் வாக்கா மாறுதோ இல்லையோ, இன்றைக்கி என்னவா மாறி இருக்கு? தமிழ்நாட்டுடைய டாக்கா மாறி இருக்கா? இன்றைக்கி விஜயும் டாக்கா மாறுறது ஒரு விஷயம் ஆகி வாக்கா மாறிடும் நம்புறீங்களா? நிச்சயமா. ஏன்னா இவர்களை அடிச்சடியில் பைத்தியம் முடிச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறீங்க. ஒரு சொல்லாடல் தான் இன்றைக்கி வந்து தலைகளை புரட்டி போடும். நீங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தானே உங்களுக்கு மக்கள் வந்து புரிய வைப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். அரசாங்க ஊழியர்கள் திமுகவை எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார வைப்பேன்னு சொல்லிட்டாங்க. பொதுமக்கள் அவங்க மேலே அதிருப்தியிலேருந்து சேரத்துக்கு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. மக்களுடைய கோபம், அரசாங்க ஊழியர்களுடைய கோபம், மாற்றுத்திறனாளிகளுடைய கோபம், பிறக்காத குழந்தை இறந்த பிணம் மட்டும்தான் பிணம் போல் அமைதியாக இருக்கிறது. மற்ற அத்தனை நபர்களும் இங்கே கதறி கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் மீது நீங்கள் கொடுக்கப்பட்ட அடக்குமுறை, அவர்கள் மீது சுமத்தின வரி எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தன் அமைதியாக இருக்கிறான்ல. இன்றைக்கு ஒரு மாற்றுத்திறனாளி கூட, கண் தெரியாத நபர் கூட கௌரவத்தோடு உழைக்கிறாங்க, உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு இயற்கை பேரிடர் வந்த பொழுது அந்த மக்களை வந்து எல்லாத்தையும் அவனுடைய ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸுடைய ஒரு 30 ஆண்டு கால சம்பாத்தியம் என்ன தெரியுங்களா? அவன் சேர்த்து வச்சுருக்க பண்டை பாத்திரம், துணி, மிக்சி, கிரைண்டரு, இவ்வளோ தான். அதிகபட்சமாக ஒரு 2-3 நகை போட்டிருப்பாங்களா? ஒட்டு மொத்தமாக தொலைச்சிட்டு பொதுமக்கள் நிற்கும் பொழுது ஒரு அரசாங்கம் அங்கே போய் நிற்கணுங்க. அதான் உங்களுடைய தார்மீக கடமை. அங்கே போய் நிற்காமல் உதயநிதிக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடிட்டு கிடக்குறீங்க. மாசு இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். மாசாகி 3 வருஷம் ஆச்சு நான் சொன்னேன்ல. நீங்கள் உதயநிதி முடிஞ்ச பிறந்தநாளை கொண்டாட வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குது? அங்கே எவ்வளோ பெரிய சுகாதாரமின்மை ஏற்பட்டிருக்கும். ஒரு ஊரே தலையில் நின்றுருக்குனாக்கா மருத்துவ குழுவை கொண்டு போய் நிப்பாட்டி அந்த இடத்துல நீங்கள் நின்றுக்கணும். சுகாதாரத்துறை அமைச்சர் உதயநிதிக்கு உதயமான விழான்னு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? திமுக அவங்களோட கட்சியில் இருக்கிற நிறைய தொண்டர்களே அதுக்கு வந்து விமர்சனம் எழுப்பியிருக்காங்க சார். ஸோ இப்போது அதெல்லாம் வந்து இங்கே ஒரு பேச்சு பொருளாக இருக்கும்போது, இப்போ நம்ம திருப்பியும் வந்து ஆதவர்ஜுனா விஜய் அவர்கள் விஷயம் பார்க்கும்போது, நேத்தி அவங்க மேடையில் இது வந்து அம்பேத்கர் அவரோட நிகழ்வு, அவரோட புத்தக வெளியீட்டு விழான்னு வரும்போது எதுக்கு இவ்வளோ அரசியல் விஷயங்கள் பேசணும்? என்ன காரணம்? அம்பேத்கர் இல்லாமல் அரசியலே இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி அப்போ டைரக்டாவே இது வந்து அவரோட இதை வைக்காம ஒரு அரசியல் நாங்கள் வந்து இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து டைரக்டாவே இப்போ டிவிக்கு விஜய் அவர்களோடு இருக்கும்போது அவர் தொல் திருமாவளவனை எதிர்க்கிறாரா, இல்லை வந்து இப்போ அந்த கூட்டணி அவர் வெளில வந்துருவாரா? நான் ரொம்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுவேன். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும் ஒருத்தனை அவன் மீது கோவப்படுவீங்களா? உங்களை கொண்டு போய் அதிகாரத்தில் உட்கார வைக்கணும்னு நினைக்கிற ஆதவர்ஜுன் நீங்கள் நல்லபடியாக இருக்குன்னு ஆசைப்படுறாரு. அவர் மீது உங்கள் கோபத்தை காட்டுவது வன்மமா, உங்களுடைய இயலாமையா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். திரும்ப அவர்கள் உங்களை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கு உங்களை கூட்டு போய் உட்கார வைக்கிறேங்கிறாரு. அவர் மீது உங்கள் கோபம். அன்றைக்கு ஆதவர்ஜுன் பேசின விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிங்கள். தன் தாயோட இறப்பை பற்றி அங்கே பதிவு பண்ணார். விவசாயிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய நெருக்கடியும் ஒரு கலப்பு திருமணம் முடித்ததால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியும் சேர்ந்து அவர்களை தற்கொலை செய்ய வைத்தது. இன்றைக்கி தாய் தகப்பன் சேர்ந்து வளர்த்தாலே பிள்ளையை ஒழுங்காக வளர்க்க முடியல. மன்சூர் அலிகான் பிள்ளை முதற்கொண்டு உதாரணம். புரியுதுங்களா? இந்த சூழலில் 5 வயசுலேயே அவர் வந்து ஒட்டுமொத்த ஃபோக்கஸையும் கல்வியிலையும் விளையாட்டுலையும் செலுத்துனதுனால இன்றைக்கி இவ்வளோ பெரிய தலை சிறந்த நபர் அவர் நிற்கிறார் பொழுது இந்த அதிகாரத்தை பிள்ளைங்க கையில் எடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. இந்த அரசியலை தான் நாங்கள் புகுத்துறாங்க. விஜயும் சரி, ஆதவர்ஜுனும் சரி, கல்வியை கையில் எடு, நீ மேம்பட்ட சமூகமாக இன்றைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய அளவுக்கு நீ வர முடியுன்றதை அங்கே சொல்கிறாரு. நான் ஆதவர்ஜுனா வந்து விஜய்க்கு வச்ச கோரிக்கை, நீங்கள் வந்து வேங்க வயலுக்கு போங்கன்னு சொன்னார். ஆதவர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் 2 பேரும் பறந்துருக்கு போங்க. நீங்கள் அங்கே போய் நின்னீங்கனாக்கா அந்த மக்களோட நிலம் அந்த மக்களுக்கே சொந்தமாக மாறும். விமான நிலையம் நிச்சயமாக விமான நிலையத்துக்காக கையகப்படுத்திருக்கீங்களா, அந்த நிலத்தை மீட்டெடுக்குன்னா ஒரே வழி, நீங்கள் அங்கே போய் நின்னீங்கனாக்கா 10 லட்சம் பேர் கூப்பிடுவோம். சார். இப்போ ஆதவர்ஜுனா இதை டைரக்டாவே இந்த கட்சியிலேருந்து வெளில வந்துட்டு விஜய் கட்சியில் சேர்ந்தே இதை பண்ணியிருக்கலாம் தானே சார்? அதேதான் எதுக்கு இப்போ அது இன்னுமே அவர் வந்து இந்த இதில் தானே சார் இருக்காரு. திருமாவளவன் அவர்கள் விசிகே கட்சியில் தானே இருக்காரு. அந்த அவங்க இன்னும் கூட்டணி கட்சியில் திமுகவோட தானே சார் இருக்காங்க. கூட்டணி கட்சியில் இவர் இருந்துகிட்டே திருப்பியும் டெய்லியுமே கூட்டணி கட்சிக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டுட்டே தானே சார் இருக்காரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டணி கட்சி எதிர்க்கக்கூடாதுன்னு இருக்கா, இல்லை ஒவ்வொரு கட்சியோட பயிலால கூட்டணி கட்சிகள் செய்யக்கூடிய விஷயத்தை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு இருக்கா? ஆதவர்ஜுனா தன் சொந்த கட்சிக்கு எதிராக கருத்து பதிவு பண்ணலை. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புறாரு. இந்த அதிகாரம் வேணும் தான் திரும்ப அவனால் போராடினார். உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஹேண்டாக வந்து நிற்கிறார் ஆதவர்ஜுனா போது நீங்கள் சந்தோஷப்படணும். அதை தாண்டி விட்டு நீங்கள் உங்கள் கட்சியை விழுப்புரம் சிதம்பரம் கட்சியின் பேர் வாங்கலாம் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கிற பொழுது உங்களுக்கு உறுதுணையாக அவர் வந்து நிற்கிறாரா, நீங்கள் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு அதுக்கான முன்னெடுப்பை செய்யணுமே தவிர ஆதவர்ஜுன் மீது நீங்கள் கோபத்தை காட்டக்கூடாது. ஆதவர்ஜுன் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிங்க. கூட்டணி, இந்த குடும்ப ஆட்சி, இந்த கபலீகரம் செய்யக்கூடிய ரெட் ஜெயின்ட் மூவியாக இருக்கட்டும், அல்லது இது போன்ற விஷயம் மொத்தையும் ஒழிக்கணும் அப்படின்றாரு.
அதற்கு விஜயை வாங்கன்னு சொல்கிறாரு. இந்த நிகழ்வை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, ஒருவேளை விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இந்த கட்சிக்கு சேர்ந்துட்டார். ஒருவேளை விஜய் கட்சி லேட்டாக ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாருன்னா ஆதவர்ஜன் இங்கே தான் இருந்திருப்பாரு. ஆதவர்ஜன் வந்து திமுகவை ஜெயிக்க வச்சார்ல, விஜய் கட்சி ஜெயிக்க வைக்க முடியாதா சார்? திமுகவை இவர் தான் ஜெயிக்க வச்சாருன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? இவர் இத்தனை வருஷமா திமுக அதிமுக யாரு ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் வச்சு வேலை வாங்க திமுக நீங்கள் அவங்க காலில் தானே போய் விழுந்தீங்க. யார் காலில் போய் விழுந்தீங்க? உங்களுக்கு அவ்வளோ திராணி இருக்குனாக்கா நீங்கள் உங்களுக்கு எதுக்கு பிரசாந்த் கிஷோர் நான் கேட்குறேன். பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ திமுகவுக்கு உங்களுக்கு திராணி இல்லை. பிரசாந்த் கிஷோரும் ஆதவர்ஜனும் சேர்ந்து தான் உங்களை ஜெயிக்க வச்சது. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த முறை நீங்கள் பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்களா, வச்சு நீங்கள் செய்யுங்க. பிரசாந்த் கிஷோரும் ஆதவர்ஜனும் கூப்பிடாதீங்க, போட்டு பார்த்துக்கலாம். அதான் அப்போ அவங்க சொல்கிறாங்க. இப்போ விஜய் பேசின விஷயத்தை நீங்கள் கடந்து போயிட முடியாது. விஜய் என்ன சொன்னார்? குறிப்பாக அந்த 200 சீட்டு குறித்து என்ன சொன்னார்? 200 தொகுதியில் வந்து இருமாப்போட இருக்காதீங்க, 200 தொகுதிகளில் நாங்கள் வந்து வின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சார் இப்போ திருப்பியும் அது ஒரு கேள்வியாக தானே சார் இருக்குது. எப்படி வாக்கு வந்து மாறும், வாக்கு வங்கியாக மாறும்? எல்லாருமே ரசிகர்கள் தொண்டர்களாக இருக்கிறது எல்லா கட்சியிலையும் சேர்ந்து இருப்பாங்க. ஆனால் கட்சியில் தனியான கொள்கைகள் அப்படின்னு இருக்கும்போது அது மாறுபடும், அது வேறுபடும் இல்லையா? சரி, இப்போ பிரச்சனை வந்து உங்களுக்கு எப்படி ஓட்டாக மாறும்ன்றது, விஜய் எப்படி ஜெயிக்க போகிறான்ற கவலை உனக்கு என்னடா இருக்குது? நான் சிம்பிளாக கேட்குறேன். உனக்கு தேவையில்லை. அது அவர் பிரச்சனை, அவர் கட்சி, அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாருன்னு அவர் முடிவு பண்ணிட்டோம். அதையே பிடிச்சிட்டு ஏன் தொங்குறீங்க? நான் கேட்குறது, விஜய் சொன்ன விஷயம் சரியா தவறா? இருமாப்புடன் 200 தொகுதிகள் ஜெயிப்போம்னு சொன்னீங்கல்ல, இதை என் கூட்டத்தோடு என் மக்களோடு நின்று உங்களை நான் எச்சரிக்கிறேன்னு சொல்கிறாரு. இருமாப்போடு தலைகணத்தோடு ஆடக்கூடிய இந்த கூட்டத்திற்கான இந்த கூட்டணியை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன்றாரு. அதற்கான வேலை தானே இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அவரே பனையூரில் தானே சார் எல்லாரையும் வரவழைச்சு கொடுத்தாரு. சரி, அவர் காலத்தில் இறங்கல. அதுவே இப்போ ஒரு பேச்சு பொருளாக தானே இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு பகிரங்கமாக எல்லாருமே கலாய்ச்சாங்க. சரி, ஓகே. விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட எல்லா நபருக்கும் ஸ்டாலின் கையால் பொருள் கொடுத்தாரா? ஸ்டாலின் கையால் பொருள் கொடுத்தாரா? நம்பர் 1 கொடுத்தாரா, கொடுக்கலையா? மக்கள் அதை எதிர்பார்ப்பான்ல, கொடுக்கல. நம்பர் 2, சொந்த காசை போட்டு ஸ்டாலின் கொடுத்தாரா? விஜய் தன் உழைச்ச காசை சொந்த காசுலேருந்து கொடுத்தாரு. நீ ஏன் காசை எடுத்து வச்சுட்டு நீ கொடுத்துட்டு ஓம் போட்டை ஓட்டிட்டு விளம்பரம் தேடிட்டு கிடக்க. 2க்கு வித்தியாசம் இருக்கா? இவ்வளவு தான். நீங்கள் அரசியல் என்பது மக்களை சந்திப்பதான தவிர மீடியாவை சந்திப்பதோ தண்ணிக்குள்ள இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறதே இல்லை. மக்களை நேரடியாக சந்தித்து மக்கள்கிட்ட குறை கேட்டுட்டு அந்த மக்கள்கிட்ட மனு வாங்க ஆரம்பிச்சிருக்காரு. 2026 தேர்தலுக்கு பிறகு என்ன தேவைன்னு ஒரு அரசாங்கம் செய்தது 2000 ரூபாய் கொடுத்தாரு. ஆனால் விஜய் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு சொந்த காசுலேருந்து. சார் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது எப்படி சார்? அது வந்து கணக்கு பண்ணுவீங்க? அப்படி ஒரு ஏரியாவில் அந்த ஏரியாவுக்கு மட்டும் தான் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாரா சார்? சூப்பர். அப்போ இவர் ஒரு ஏரியாவுக்கு மட்டும் தான் சிஎம். அவர் எல்லா ஏரியாவுக்கு போனாரா? எல்லா மக்களும் கொடுத்தாரா? சரி, நீங்கள் சொல்லுங்களேன். ஸ்டாலின் உதயநிதி சொந்த காசுலேருந்து இப்படி கொடுத்த ஒரு நிகழ்வு காட்டுங்க. ஏங்க, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறேன் காசு வாங்குறேன்னு சொல்கிறாங்க. கரெக்டா? கலைஞரை தான் செஞ்சார், ஸ்டாலினை தான் செஞ்சார், உதயநிதியாக தான் செஞ்சார். அவர் பதிவு பண்ணுறாரு. ஒரு வீட்டு திண்ணையில் போய் உட்காந்து டீ குடிக்கிறதுனா அதுக்கு யார்? அவங்க வீட்டிலேருந்து காசு வாங்கிட்டு அவங்க வீட்டில் டீ வாங்கி குடிப்பாங்களாம்மா. இது எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குது அரசியல்? இதுதான் மாற்றம். எந்த நிலை வேணாலும் உனக்கு காசு வேணும். அது லாட்டி மாட்டில் இருந்தாலும் காசு வேணும், பிஜேபிட்டு இருந்தாலும் காசு வேணும். உனக்கு தேவை காசு காசு காசு, அவ்வளோதானே? அதைத்தான் சொல்கிறேன். இந்த சிஸ்டத்தை தான் மாற்றணுன்றாரு. இதில் என்ன தவறு இருக்குது? அம்பேத்கர் இன்றைக்கு இருந்திருந்தாலும் உங்களை காரி துப்பியிருப்பாருன்றார்ல. எதை நினச்சி வருத்தப்படுவார்? நாங்குநேரில் வெட்டப்பட்டதை குறித்து வருத்தப்படுவாரா? வேங்கவேல மலங்கலத்தை கொடுத்து வருத்தப்படுவாரா? பெண்கள் மீது அத்துமீறல் நடக்கிறத குறித்து வந்து வருத்தப்படுவாரா? எதை நினச்சி உங்கள் ஆட்சியில் வந்து நான் சொன்னது போல் பிறக்காத குழந்தையும் இறந்த மனிதனும் மட்டும்தான் அமைதியாக கடந்து போகிறார்கள். இன்றைக்கு அதுவும் நடந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஊரில் சுடுகாட்டில் புதைச்சிருக்க மண் அள்ளிட்டு போனாங்க பணத்தோடு சேர்த்து. பிணங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். புரிஞ்சுக்கங்க. காணொலி வேணும்னா எடுத்து போடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சுடுகாட்டில் இந்த மண்ணை திருடிட்டு போயிருக்காங்க, பிணத்தோடு சேர்ந்து புதைக்கப்பட்ட 6 பணத்தை காணான்னு ஊர் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதை விட கேவலம் என்ன இருக்குது? ஏன்டா, செத்த பணத்தை குடும்பம் நீங்கள் எடுத்து கொண்டு போய் காசாக்குவீங்க. ஆனால் மக்கள் போராடுறாங்கன்னா அந்த இடத்துல போய் சுகாதாரத்துறை அமைச்சர் நிற்காமல் உதயநிதிக்கு பிறந்தநாள் கொண்டாடுவது, முதல்வர் போய் நிற்கிறது கிடையாது, உதயநிதி போய் நிற்கிறது கிடையாது, நைட்டு 12 மணிக்கு தார்ச்சி தூக்கிட்டு ஆய்வு பண்ணுறேன்னு போகிறது, நம்மளை குறித்து நம்மளுடைய அக்கறை இல்லாமல் நம்ம இறந்து போனால் ஒரு நிதி அனௌன்ஸ் பண்ணுறது. கரெக்டுங்களா? இங்கே நிதியை வைத்து நீங்கள் நீதியை வாங்க பார்க்குறீங்க. அதைத்தான் இன்றைக்கி அந்த நீதி அரசர் அங்கே சொல்லியிருக்கிறார். அந்த மேடைகளில் நீதி அரசர் சொன்ன விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிங்க. இந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை வச்சு தான் சொன்னார். இங்கே ஒரு மாற்றம் நிகழ்வதற்காக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி அம்பேத்கரின் புத்தகம் கையில் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு அடுத்த முறை தேர்தலில் நடக்குமான்னு தெரியாதுன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அப்போ இந்த அரசியல் சூழலை புரிந்து கொண்டு யாரோடு பயணம் பண்ணும் என்பதை மிகச்சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கன்றிருக்காங்க. இதை புரிந்து கொண்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா யார் செத்தாலும் கவலை இல்லை, எல்லாத்துக்கும் யார் மேலேயாவது பழி போடுறது. இன்றைக்கு எந்த அளவுக்கு போய் நிற்கிதுனாக்கா, கள்ளச்சாராய கள்ளக்குறிச்சி மரணம் இருக்குல்ல,
அந்த மரணத்தை சரியான முறையில் விசாரிக்கலன்னு சொல்லிட்டு தான் காவல்துறை அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு போய் இப்போ சிபிஐக்கு போயிடுச்சு. ஆமா சார். சிபிஐக்கு போன வழக்க தமிழ்நாடு அரசு போய் என்ன முறையிடுதுனாக்கா சிபிஐக்கு போகக்கூடாது. ஏன்னா இது நீங்க இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இழக்க, ஐ மீன் தமிழ்நாடுக்கு வந்து ஒரு இழக்கம் அவங்க நினைப்பாங்க, போலீஸ்க்கு ஒரு இழக்கா இருக்கும்ன்றது ஸ்டாலின் அவர்கள் மனு 2 வருஷம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு தான் கண்டுபிடிக்க துப்பு இல்லைல்ல. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு என்னாச்சு? எங்கள் காங்கிரஸ் கட்சியோட மாவட்டத்தில் கொல்லப்பட்டது என்னாச்சு? ஒவ்வொரு முறையும் நடந்த படுகொலைகள் என்னாச்சு? ஒவ்வொரு முறையும் என்னென்ன நிகழ்வு நடந்து கொண்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சரி செஞ்சிட்டீங்களா? எங்கள் ஜாஃபர் சாதிக்கு உங்களால் கண்டுபிடிக்க துப்பு இல்லையே, உங்கள் கட்சிக்காரன் தானே. அப்போ உங்களால் எதை செய்ய முடியும்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அந்த இடத்தில் நீங்கள் தமிழ்நாடு அரசு சார்பாக அங்கே போயிட்டு வந்து சிபிஐட்ட வேணான்னு சொல்கிறீங்கனாக்கா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பல்லாவரத்தில் மக்கள் வந்து கழிவு நீரை வந்து கலந்து நீரை குடித்ததுனால 3 மரணங்கள் நடந்திருக்கு, 37 பேர் அட்மிட் ஆயிருக்காங்கன்னா அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு? என்ன மேடம் சொன்னார்? மீன் சாப்பிட்டாங்க. பா, இப்படி ஒரு விஞ்ஞானி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த அமைச்சரை, அவரை குறித்து முதல்ல நான் அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பணும். மோடியை பீஸ் ஆக்கிடுவேன்னு சொன்னார். வடநாட்டில் இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய பிஜேபியோட தலைவராகக்கூடிய அண்ணாமலை, உங்களுடைய பிரதமர், சரி நம்முடைய பிரதமர்னே வச்சுப்போம், நம்மளுடைய பிரதமர் உங்கள் கட்சியை சார்ந்த மோடி அவர்களை பீஸ் ஆக்கிடுவேன்னு சொன்னதுக்கு என்ன நடவடிக்கை? திமுக 2024க்கு பிறகு இங்கே வந்து இருக்கவே இருக்காது அந்த கட்சி, கபலீகரம் செய்யப்படும், நீங்கள் தான் சவால் விட்டீங்க, மோடி சவால் விட்டாரா, நான் மோடி ஒரு ஆள் பீஸ் ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. எந்த நடவடிக்கையும் இல்லைன்னும் பொழுது நீங்கள் எங்கே லேகாக இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. பொது எதிரி யாருன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் களத்தில் இறங்கி அடிக்கணுமே தவிர நீங்கள் விஜயை நோக்கி கல்லறிவதை நிப்பாட்டி கொண்டு இங்கே முடிக்க வேண்டிய நபர்களை முடிச்சு விடணும்னு சொல்கிறேன். அண்ணாமலை அவர்கள் இப்போ திருப்பியும் வந்திருக்கிறது இப்போ இருக்கிற அரசியல் வந்து ஆட்டம் கொண்டுமா? யாருக்கு? எங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள் இல்லை, ரொம்ப சிம்பிள். அண்ணாமலை ஆப்படிக்குன்னு நினைக்கிறது திமுகவுக்கு தான். சரி. விஜய் ஆப்படிக்குன்னு நினைக்கிறதும் திமுகவுக்கு தான். சீமான் ஆப்படிக்குன்னு நினைக்கிறதும் திமுக தான். காங்கிரஸும் திமுகவுக்கு தான் ஆப்படிக்க போகுது. ஏன்னா இந்த மோடி அதானி விவகாரம் எந்த அளவுக்கு பூதகரமாக போய்கிட்டு இருக்கு. உதயநிதி சொன்ன வார்த்தை நீங்கள் கவனிக்கணும். விமானி இல்லாமல் கூட மோடி பயணம் செய்வார், அதானி இல்லாமல் பயணம் செய்ய மாட்டார். முதல்ல அதுவே முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? விமானி இல்லாமல் எங்கேயாவது போக முடியுமா? ரைமிங்காக பேசணும். இந்த ரைமிங்லாம் எனக்கு தேவையில்லை, கிறுக்குத்தனமாக பேசக்கூடாது. நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த அதானியோட கூட்டு வைத்திருந்தது உங்கள் மச்சான்னு சொல்லி அண்ணாமலை ஊருக்கு போகிறது மாதிரி சொல்லிட்டு போனார். லீலா பேலஸில் வச்சு சந்திச்சார், இல்லைன்னு மறுங்கன்று. இன்றைக்கி அதை கொடுத்தா ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காங்க, அதை கொடுத்தா எடப்பாடி கேள்வி எழுப்பியிருக்காங்க, ஒட்டுமொத்த நபர்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. நீங்கள் திமுக ஒட்டுமொத்தமாக பிஜேபியிடம் சரணடைஞ்சு நிற்கிறீங்க, புரியுதுங்களா? உங்களால் வந்து அவர்களை எதிர்ப்பதற்கு திராணி இல்லை. ஏன்னா அவ்வளவு ஊழல், அவ்வளவு வழக்கு உங்கள் மீது இருக்கிறது. இவ்வளவு தான் திமுக. செந்தில் பாலாஜி அதுக்கு நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. பேசிட்டாரா? ஸ்டாலின் அவர்கள் வந்து மீட் பண்ணவே இல்லை அதானிய அப்படின்னுட்டுன்னு இதை பற்றி தப்பாக வந்து பரப்புறவங்களுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு சார் செந்தில் பாலாஜி. லட்சணம் என்னென்னு மூலம் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு 2 துறை கொடுத்துருக்காங்கல்ல, இன்னும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 10 ரூபாய் பாலாஜியா மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதை சரி செய்யறதுக்குறான்னு பாருங்கள். மின்சாரம் ஊருக்குள்ளே பாஞ்சு ஒருத்தன் ஏடிஎம்மில் காசு எடுக்க போனால் கரண்ட் அடிச்சு செத்து போகிறான். பூமிக்கு அடியிலும் போய் கடிச்சுதா ஏதாவது? ஏங்க உங்களுக்கு கொடுத்த துறையை முதல்ல ஒழுங்காக செயல்படுங்க. இது முதல்வரை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கேள்வி எழுப்புறாரு. நீண்ட நெடிய காலமாக அரசியல் பயணம் செய்த ராமதாஸ் கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு உங்கள் துறையை ஒழுங்காக பார்க்குறதுக்கு என்ன வேலையை பாருங்கள். உங்களுக்கு பதில் சொல்வதற்கு, உங்களை தூக்கி திருப்பி உள்ளே வைக்கிறதுக்கு அண்ணாமலை வந்தாச்சு. நீங்கள் 2 பேரும் பஞ்சாயத்து பாருங்கள், நாங்கள் மற்றதை பார்த்துக்கிறோம். சரி, அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. ஆதவர்ஜுனா வந்து இப்போ என்ன டேரெக்டாகவே பகிரங்கமாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ காமிச்சாச்சு. ஸோ அப்போ எப்போ இருந்தாலும் விசிகே கூட்டணி உடஞ்சி இப்போ அவரோட ஜாயின் ஆகிடுமா டிவிகேவோட? இல்லை ஆதவர்ஜுனா மட்டும் விசிகேலேருந்து வெளில வந்து விஜய் அவரோட சேர்ந்துருவாரா? ஆதவர்ஜுனா அதிகார பகிர்வு வேணும்னு கேட்டது திருமாவளவனுக்காகவா அவருக்காகவா? திருமாவர்களுக்காக, விடுதலை சிறுத்தைக்காகத்தானே. ஆமாம், அப்போ அதற்காக தானே களம் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் அவர்களும் அதுக்காக தானே வந்து அதிகார பகிர்வு கொடுக்குறோம், இந்த குடும்ப ஆட்சி, இந்த 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 சிஸ்டம், இந்த கொலைகாரம் செய்யக்கூடிய இவர்களை வீட்டுக்கு அனுப்பணும் தானே போராட்டி கிடக்கிறாங்க. இதற்கு யாரெல்லாம் உள்ள வரீங்களோ வாங்கன்னு சொல்லியாச்சு. ராமதாஸ் ஏற்கனவே வர மாதிரியான அறிக்கையும் அன்புமணியிடம் வந்து விட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சியும் விஜய் நோக்கி ஒரு அரசியல் நகர்வை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி அவர்களும் அந்த ஒரு நகர்வை நகர்த்துறார். ராகுலும் அதை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா நீங்கள் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆளுநர் தேநீர் மாளிகை புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக நீங்கள் அன்றைக்கி போய் டீ சாப்பிடும் போது உங்கள் சாவாசம் என்னன்னு தெரியும். இன்றைக்கு அதானியோடு உங்கள் சாவாசம் என்னன்றது அமெரிக்கா வரைக்கும் நாரிக்கிட்டு இருக்கணும் பொழுது இவர்களோடு சேர்ந்து பயணம் பண்ணுவது போவதில்லைன்றது ராகுலுக்கு நல்லா தெரியும். ராகுல் எப்போ பேசுவார்ன்றது ஒரு விஷயம் இருக்குது. ராகுலும் பிரியங்காவும் சேர்ந்து திமுகவுக்கு அடிக்கக்கூடிய அடி, விஜய் ஒரு பக்கம் அடிப்பார், ஆதவர்ஜுனா அடிப்பார், திரும்ப அடி மேல் அடித்து அம்பி நகர்ந்து வருவார். வரலையா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் 1 வருஷம் தான் சார் இருக்குது. இது இன்னும் பல வருஷம் இருக்கிற மாதிரி இல்லை. இன்னும் 1 வருஷம் திருப்பி கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே அந்த 1 வருஷமும் கண்டிப்பாக போயிடும் சார். போயிடும், திமுகவும் போயிடும். வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ அவரும் களத்துல நிக்கிறாரு. இல்ல சார், அண்ணாமலை அவர்களும் களத்துல நிக்கிறாரு. விஜய் அவர்கள் வந்து இப்ப களத்துல நிக்கிறாரு. ஏடிஎம்கே, டிஎம்கே 4 முனை, சீமான் அவர்கள் 5 முனை போட்டியே இப்ப தமிழ்நாட்டுல இவ்வளவு பேர் களம் நிற்பாங்களா?
தயவு செஞ்சு சீமான லிஸ்ட்டில் கொண்டு வரதையும் அப்படி ஓரமாக வைங்க. சரி. சரிங்களா? இல்ல அவரும் களத்துல நிக்கிறாருன்னு சொல்ல நிக்கட்டும், வந்தேன். அவர் அவரும் 8% வாக்குகளோட நிக்கிறாரு இல்ல சார்? 15 வருஷமா அப்படி நின்றுக்கிட்டே தான் கிடக்கிறாரு. நிற்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு. அண்ணாமலை அவர்கள் 2 தேர்தலில் தோற்றுருக்கிறாரு. பர்சனலாக அவர் மட்டும் அரவக்குறிச்சியாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும் பொழுது இந்த முறை அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார். இந்த முறை வைக்கக்கூடிய கூட்டணி நம்ம வெல்வதற்கான ஒரு வேலையை பார்க்கணும்னு அண்ணாமலை ஒரு பக்கம் போவார். ஆனால் இங்கு அரசியல் எதை நோக்கி நகரப் போகிறதுனா, அதிகார பகிர்வு யார் கொடுக்குறாங்களோ அதை நோக்கி மட்டும்தான் இன்றைக்கி வரக்கூடிய கூட்டணி நடக்கும். இதுக்கு நிச்சயமாக இது ஒரு மாறுதல் ஏற்படக்கூடாது. அப்போ இந்த அதிகார பகிர்வு யாரை நோக்கி போக போகிறது? நாளைக்கு அதிமுக அது கூட இணைந்து வரப்போகிறதா? நிச்சயமாக விஜய் போய் பிஜேபியோட சேர போகிறாரா? ஆதவர்ஜனா சேர போகிறாரா? இல்லை, விட்டுருங்க, பார்ப்போம். சார், இப்போ இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது தாமோ அன்பரசன் ஒரு விஷயம் பேசினார், அதுவும் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் அவர் பேசின ஒரு விஷயம் கூத்தாடி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காரு சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவரும் விமர்சனம் சொல்லிட்டு தான் சார் இருக்காரு. ஸோ இதெல்லாம் எப்படி சார்? தொடர்ந்து எதிர்கட்சிகளாக இருந்து இவங்க குரல் கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துட்ருக்காங்களா? ஆனால் உண்மையாகவே எதிர்கட்சியாக இருக்கிறா அதிமுகலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் யாருமே இதை பற்றி எதுவுமே ஒரு விமர்சனமோ இல்லை எந்த ஒரு அறிக்கையுமே கூட வெளியே சார். நேற்று நடந்த நிகழ்வுக்கும் எடப்பாடிக்கும் சம்மந்தமே கிடையாது. முதல்ல ஒன்று, அதனால் நம்ம அவர் சப்ஜெக்டை விட்டுருவோம். நேற்று திருமாவளவனை குறித்து ஒரு நெருக்கடியின் காரணமாக அந்த திருமாவளவன் இங்கு வரவில்லை, ஆனால் அவர் மனசு முழுக்க இங்கே தான் நம்மளோட தான் இருக்கும்னு சொன்னதுக்காக உடனடியாக நேற்று ஏர்போர்ட்டில் 8 மணிக்கு மேலே அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அப்போ எவ்வளோ நிர்பந்தம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு பொது நிகழ்ச்சியில், இன்னும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது, ஒரு மேடையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, மூத்த பத்திரிகையாளர் மணிலாம் இருக்கிறாரு. அந்த மேடையில் ஆளு ஷானவாஸ் சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, கூத்தாடிய விஜய் இதெல்லாம் சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது என் தலைவனை பற்றி? என் தலைவனை எங்கேயாவது பேப்பர் வச்சு படித்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 35 வருஷமானு சொன்னார். யாரை சொல்கிறாரு? அப்போ ஸ்டாலின் தானே. ஸ்டாலின் துண்டு சீட்டு வச்சு படிச்சுக்கான ஒரு பேச்செல்லாம் அவருக்கு இருக்குனால அப்போ ஸ்டாலினை சொல்கிறீங்களா? நம்பர் 1. கூத்தாடின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். முதல்ல ஆளு ஷானவாஸ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதற்கு முன்பாக எதற்காக என்ன சொல்கிறோன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் திருமாவளவன் சொன்ன வார்த்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க மக்கள். திருமாவளவன் சொல்வது சனாதனத்தை ஒழிக்கணும். சனாதனம் என்பது ஏற்றத்தாழ்வை சொல்வது, ஒரு குறிப்பிட்ட தொழிலை வைத்து ஏற்றத்தாழ்வு செய்கிறதுன்றீங்க. அப்போ கூத்துன்றது ஒரு கலை. ஒரு தொழிலை வைத்து செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் கேவலப்படுத்துறீங்கனாக்கா வன்கொடுமை சட்டத்தின்படி அவர் கைது செய்யப்படணும், அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும். திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஆதவர்ஜன் மீது கிடையாது, ஆளுநர் ஷானவாஸ் மீது. ஒரு தொழிலை இழிவுபடுத்துவது போல் நீங்கள் பேசியிருக்கீங்க. இன்னொரு வார்த்தை, இவ்வளோ தைரியமாக இருக்கக்கூடிய ஆளுநர் ஷானவாஸ் நீங்கள் தைரியத்தோட கூத்தாடி ஆட்சி தான் நடக்குதுன்னு ஸ்டாலின் ஆட்சியை சொல்லிடுவீங்களா? ஒரு கூத்தாடி தான் துணை முதலமைச்சராக இருக்கார் நீங்கள் சொல்லிடுவீங்களா? ஏன் உங்கள் தலைவர் திருமாவளவனே கூத்தாடி தான் சொல்லிடுவீங்களா? ஒட்டுமொத்தமாக இதை சொல்லுவது உங்களுக்கு திராணி இருக்கா? அப்படி இருந்துச்சுனாக்கா அந்த கூத்தாடி கூட்டணியில் இருந்துக்கிட்டு அவர் கொடுக்குற சீட்டு மூலம் தானே எம்எல்ஏ ஆனீங்க. வேணான்ட்டு ஆம்பளை ரிசைன் பண்ணிட்டு போங்க பார்ப்போம். நீங்கள் எந்த மதத்தின் பின்னாடி இருக்கிறீங்கன்றதையும் பார்ப்பாங்க மக்கள். இந்த சமூகம் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க பொழுது இங்கே பிளவாடக்கூடிய சொல்லை செல்லக்கூடாது. இங்கே சமத்துவத்தை போதித்த மார்க்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இது போன்ற லக்கும் தீனுக்கும் வலியுதுன்னு நீங்கள் இதில் சொல்லுவாங்க. உன் மதம் உனக்கு, பிறர் மதம் அவருக்கு. எந்த மதத்தையும் விமர்சனம் செய்யக்கூடிய தார்மீக உரிமையோ கடமையோ உனக்கு கிடையாதுன்னு இருக்காங்க. அதே போல தான் சமத்துவத்தை போதித்த நபிகள் நாயகம் இருக்கிறாங்க. அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இப்படி ஒரு பிளவாடக்கூடிய சொற்களை பயன்படுத்துகிற பொழுது இது எவ்வளோ பெரிய எதிர்வினை ஆற்றணும் உங்களுக்கு புரியலையா? ஆளுநர் ஷானவாஸ் இதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்கலன்னா எதிர்வினையை சந்திக்க நேரிடும். சட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, சமூக வலைதளம் மூலமாக இருந்தாலும் சரி. சார், இப்போ அதே விசிகால இருக்கிறவங்க ரவிக்குமார் அவர்களாகட்டும் சரி, இல்லை சிந்தனை செல்வம் அவர்களாகட்டும் சரி, இவங்க எல்லாருமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் சார் நிறைய விஷயங்கள் இல்லை அறிக்கையாகட்டும் சரி, ட்வீட் போடுறதா இருக்கட்டும் சார் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே இதில் ஆதவர்ஜன் அவர்கள் விசிகேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் திமுக அகைன்ஸ்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கு. இது திருமாவர்களுக்கு தெரியாதா சார்? இவங்க 2 பேருமே இந்த மாதிரி ஒரு கட்சிக்குள்ளே இந்த மாதிரி நடக்குதுன்றது அவரோட பார்வைக்கு எப்படி சார் தெரியாமல் போகும்? ஆதவர்ஜன் யார் காலையும் விழுகலன்னு சொல்ல வரீங்க தானே? நீங்கள் சொன்ன நபர்கள் பொன்முடியோட துணைவியார் காலில் போய் விழுந்தவர் தானே? ரொம்ப சிம்பிள். இவர் தன்மானத்தோடு சுயகர்வத்தோடு அம்பேத்கரிசத்தை உள்வாங்கினார். ஆதவர்ஜன் யார் காலையும் விழுகிறதுக்கு விரும்பலை. நீங்கள் எதையும் உள்வாங்கலை, திமுக மட்டும் உள்வாங்கிட்டு போயிட்டு அடுத்தவங்க எல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சிம்பிள், முடிஞ்சு. 25% வாங்கினா மக்களில் மக்களாட்சி ஆகிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இவங்களே தான் சார் எழுப்பியிருக்காங்க. அப்போ இது எப்படி சார்? 25% பெரிய சதவீதம் இல்லையா? இல்லை, அந்த 25% கூட்டணி வச்சு கிடைச்சது உங்களுக்கு. நீங்கள் தனித்து இந்த முறை களம் காணுங்கள், பார்த்துக்கலாம். நீங்கள் விஜய் இவ்வளோ குறை சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், எங்கே நீங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு வாங்க பார்ப்போம். உங்களுக்கு அந்த திராணி இருக்கா? எதுக்கு சார் தனியாக கட்சி ஆரம்பிக்கணும்? இருக்கிற கட்சியை அவங்க வழிநடத்திட்டு தானே சார் போகிறாங்க. யார் கட்சி அது? சார், யாரோட கட்சியாக இருந்தால் என்ன சார்? அவங்க அந்த கட்சியை வழிநடத்தி இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. வழிநடத்தியா நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் உதயநிதியுடைய அரசியல் புரட்சி என்னன்னு சொல்லுங்கள்.
அறிவு சார்ந்து அறம் சார்ந்து உதயநிதி செய்த காரியம் என்னன்னு சொல்லுங்கள். தன் உழைத்த சொந்த பணத்திலேருந்து மக்களுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்கள். இங்கே பிளவாடக்கூடிய இந்த அரசியல் இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது, அதுக்காக என்ன குரல் கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்கள். இங்கே வேங்கவேலேருந்து இங்கே மலம் கலக்கப்பட்டதுலேருந்து விஓக்கள் வெட்டப்பட்டது, ராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டது, காவல்துறை வெட்டப்பட்டது, இந்த போதை கலாச்சாரம் எல்லாத்துக்கும் உதயநிதி எடுத்த நடவடிக்கை என்ன? நீங்கள் பங்கு பெற்ற முதல் நிகழ்ச்சியிலே 5 பேர் ஏர் ஷோவில் வந்து செத்து போனாங்க, கரெக்டுங்களா? அதை ஒழுங்காக சேர்த்து கூட உங்களுக்கு துப்பு கிடையாது. நைட்டு 12 மணிக்கு மேலே ஆய்வுன்ற பேரில் தார் சர்டிஃபிகேட் சுற்றுறீங்கன்னும் பொழுது உங்களுடைய புரிதல் என்னன்றது எங்களுக்கு தெரியும். மக்கள் என்ன நினைக்கிறான், என்ன சொல்கிறான்னு புரிஞ்சிக்காமல் நீங்கள் இப்படி பேசியதோடைய விளைவு இன்றைக்கி சேர்த்த தூக்கி அடிச்சிருக்கிறான். நாளைக்கு இது எதையெல்லாம் நோக்கி போகும்ன்றது தெரியல. மக்களை இந்த நிலைமைக்கு தள்ளது நீங்கள். அப்படின்னும் பொழுது உங்கள் ஆட்சிக்கு 26 என்பது அதிகப்படியான டைம் எனக்கு தெரிஞ்சு. சார் ஒருவேளை விஜய் வேங்கவேல் போய் நிற்கிறாரு, ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். 10 லட்சம் பேர் கூடுவான். அன்றைக்கி காவல்துறையை வச்சு இராணுவத்தை வச்சு நீங்கள் அரெஸ்ட் பண்ணவோ கட்டுப்படுத்தவும் முடியாது. அன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னாக்கா அன்றைக்கே உங்கள் ஆட்சிக்கு இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சார் மாநாடு முடிஞ்சு 41 நாட்கள் கழிச்சு இப்போ தான் சார் அவர் வெளியே வந்திருக்காரு. ஆனால் நீங்கள் இன்னுமே வந்து விஜயவர்கள்னு குரல் கொடுக்கறது எப்படி சார் அது அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? என்ன பண்ணலாம்? மக்களோட மக்களாக இறங்கி இப்போ அண்ணாமலை அவர்களே ஆகட்டும் சரி சார், உதயநிதி மேலே அவர் இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அவரும் வந்து போய் நிறைய இடங்கள்ல மக்களோட மக்களான இருந்து போய் பார்த்துருக்காருல. அண்ணாமலை அவர்கள் ஆகட்டும் சரி, உதயநிதி அவர்கள் ஆகட்டும் சரி, போய் அட்லீஸ்ட் மக்களை போய் சந்திச்சாங்கல்ல சார். வீட்டில் இருந்தே போய் மக்களை வர வைக்கிறதுன்றது இன்னும் அது வந்து ஒரு விமர்சனமாக தானே சார் பார்க்கப்படுது. அண்ணாமலை இங்கே திமுக எவ்வளோ கேவலமான ஆட்சி முறை செய்யுதுன்னு மோடிக்கு அறிக்கை கொடுப்பாரு, அதுக்காக அண்ணாமலை போனார். உதயநிதியோ முதல்வரோ போனாக்கா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கூப்பிட்டு இதை சரி செய்யணும்னு சொல்ல முடியும். விஜய் போய் நீங்கள் கலெக்டர் வாங்க, மாவட்ட செயலர் வாங்க, சரி செய்யுங்கன்னா சரி செய்வீங்களா சார்? ஒரே கேள்வி, சரி செய்ய மாட்டீங்க. விஜய் சந்திக்க வேண்டிய நபர் மக்களை வர வச்சு சந்திச்சிருக்காரு. உங்களை அரசாங்கம் செஞ்ச 2000 ரூபா, விஜய் 4000 ரூபா செஞ்சுட்டாருன்னு சொல்கிறேன். இதை தொடர்ந்து எல்லா மாவட்ட ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய கணக்கெடுப்பு எடுக்க சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் விஜயை நோக்கி அரசியல் நகர்வதை கூர்ந்து கவனிங்க. அதை விட்டுட்டு விஜய் வரலன்னாதீங்க. வந்துட்டா நான் சொல்கிறேன், வராமல் வீட்டுக்குள்ள உட்கார போகிறதில்ல, வெளியில் வரதான் போகிறார். வர்றான்னைக்கு நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? உங்களுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி ஏற்படுது, எவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல் வரும், எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு பார்க்க தான் போகிறீங்க. விஜய் வீட்டில் உட்காந்து அரசியல் பண்ணுவதுக்காக வரல. உன்னை எச்சரிக்கிறேன்னு பகிரங்கமாக மாட்டிருக்காருன்னா சும்மா வீட்டில் உட்காந்துருவாரா? வருவார் களத்துக்கு. வர்றம்பொழுது இடி மாரி இருக்கும், முடிஞ்சால் தாங்கு, இல்லாட்டி. சார் அண்ணாமலை அவர்கள் வந்து 944 கோடி இப்போ வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போது அவர் போய் அறிக்கை மக்களோட மக்களாக பார்த்து இப்போ மோடி அவர்கள்கிட்ட அண்ணாமலை தான் வாங்கி கொடுத்தாரா? தீர்க்கமாக சொல்ல முடியுமா உங்களால்? என்ன சார் சொன்னோம்? அண்ணாமலை தான் வாங்கி கொடுத்தாரு. அண்ணாமலை அவர்கள் தான் சார் பேசி வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படியா? 944 கோடி அண்ணாமலை சொன்னதுக்காக தான் காசு கொடுத்தாங்களா தமிழ்நாட்டில்? நான் கேட்குறேன், தீர்க்கமாக உங்களால் சொல்லிட முடியுமா? சரி, என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? என்ன நீங்க சொல்லுங்க மேடம். சார் ஆமா சார், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சார் இப்போ நாங்கள் சொல்லி அது கேள்வி. அப்போ நீங்க அது இல்லைன்றதுக்கு நீங்க ஏதாவது எவிடன்ஸ் காட்டுங்க. இல்லை, அண்ணாமலை தான் வாங்கி கொடுத்தாரு. நீங்க ஏன் என்ன குறுக்கு கேள்வி கேட்காம இந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்க பேசப்படுது சார்? நீங்க சொல்லுங்க. கேள்வி கேட்கல மேடம், அண்ணாமலை தான் வாங்கி கொடுத்தாரா? ஆமா சார். அப்படிங்களா? சரி ஓகே, அதுக்கு இப்போ சரி ஓகே, இப்போ நான் சொன்னது நீங்கள் மறுப்பு தெரிவிக்கிறீங்களா? இல்லைன்றதுக்கு நீங்கள் ஏதாவது இப்போ நான் சொன்னதுக்கு இப்போ நான் உங்களுக்கு காட்ட முடியும் பாருங்க சார், இது மாதிரி அந்த ப்ரூஃப் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட முடியும். அண்ணாமலை தான் வாங்கி கொடுத்தான்றதுக்கான ப்ரூஃப் சார். அண்ணாமலை அவர்கள் பேசி வாங்கி கொடுத்ததான் சார் இப்போ எல்லா இடத்துலையும் போட்டிருக்கு. அதுதான் சார் இப்போ அண்ணாமலையால தான் வாங்கி கொடுத்தான்னு உங்களால தீர்க்கமாக சொல்ல முடியுமா? சரி, அது இல்லைன்றதை நீங்கள் எப்படி எனக்கு சொல்வீங்கன்றது தான் இப்போ நான் கேட்குறேன். ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் யார் கேட்டால் காசு கொடுப்பாங்க? பிஜேபி நபர்கள் கேட்டால் காசு கொடுப்பாங்களா? அந்த ஸ்டேட்டோட சிஎம் கேட்டால் கொடுப்பாங்களா? அந்த மக்களுக்காகன்றதை எல்லோருக்கும் புரியும், எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் அண்ணாமலை புகழ் பாட வேண்டும் ஆசைப்பட்டேன்னா பாடுங்கள், எனக்கு தப்பு கிடையாது. ஆனால் இதை வாங்கி கொடுத்த நபர் அண்ணாமலை கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கேட்டாங்க, அந்த நிதியை அவங்க கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த நிதியவே முதல்ல ஒழுங்காக வந்து செஞ்சுருக்க துப்பு இல்லாமல் 4000 கோடி வாங்கி எங்கே போட்டீங்கன்னு தெரியல. இது வரைக்கும் மின் மோட்ரு தண்ணி வந்தாக்கா இயற்கையாக போகணும், மோட்டரை வச்சு எடுக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு வடிகால் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னும் பொழுது அங்கேயே உங்களுக்கு சிஸ்டம் ஃபெயிலியர். காசு எப்படி கிடைத்தாலும் எந்த ரூபத்தில் கிடைத்தாலும் வாங்கி வைத்துக் கொள்கிறீர்களே தவிர மக்களுக்கு செய்யலைன்றதான் அவர்கள் மீது குற்றச்சாட்டு. இன்றைக்கு ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை தான் செய்கிறாங்க. அண்ணாமலை, நீங்கள் அதையும் சேர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்கான முன்னெடுப்பிடுங்க. 2024 எலெக்ஷனுக்கு பிறகு திமுக இருக்காது. நீங்கள் உதயநிதி நீங்கள் துணை முதலமைச்சர் ஆகிட்டு உட்காந்துருக்கிறாரு, அவர்கள் தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்களும் மோடியும் சொன்னதெல்லாம் ஃபேக் ஸ்டேட்மெண்ட்டான ஒரு கேள்வி கேட்குறாங்களே, அக்ரெசிவாக இறங்கி அடிங்க, பாலிடிக்ஸாக பண்ணுங்கள், வரவேற்கிறோம். ஃபைன் சார், நீங்கள் வந்து இவ்வளோ விஷயம் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து என்ன அண்ணாமலை சப்போர்ட் அப்படின்னு கேட்டு தாண்டி நீங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு இவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் வந்து இப்போது மக்களை யார் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ நான் அவங்களுக்கு தாரிகமாக அவங்க பக்கம் நிற்பது தான் ஜனநாயகம். அதைத்தான் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார், அதைத்தான் நானும் சொல்கிறேன், அதைத்தான் காமராஜரும் சொன்னார். புரியுதுங்களா? கல்வியை கையிலிடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நில்லு. இங்கே அதிகாரத்தோடையும் மமதையோடையும் ஆட்சியையும் மக்களையும் கபலீகரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிராக எவன் கேள்வி எழுப்புறானோ அவன் தான் சரியான குடிமகன். நான் கேள்வி எழுப்புகிறேன்,
கேள்வி எழுப்பக்கூடிய நபர்களுக்கு நான் பக்கபலமாக நிற்கிறேன். ஒரு தவறும் கிடையாது. ராகுலும் இதைத்தான் செய்வார். பாருங்கள். கடைசி இன்னும் ஒரு வருஷம் தான் சார் இருக்குது. இன்னும் எந்த மாதிரியான அரசியல் மாற்றங்கள் இங்கே வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். ஒரு டைம் கூட கடைசியான திமுக தானே, கடைசியாக அந்த ஒரு வருஷம் தான், அதோடு முடிஞ்சிடும், கூப்புக்கு போயிடும். நிச்சயமாக அடுத்து ஒரு நல்ல ஆட்சி மலர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்ற போது நம்ம எதிர்பார்ப்போம். நன்றி.